சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சதியை அம்பலப்படுத்தப் போகும் முக்கிய நபர், வெளிவந்த புதிய தகவல். ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு வழங்கப்படவுள்ள மிகப்பெரிய அங்கீகாரம். உண்மையை உணர்ந்த கருணாவின் ஆதரவாளர்கள், சாணக்கியன் எம்பி கேலி. அனுரகுமார திசாநாயக்க தரப்பால் வடக்கிற்கு காத்திருக்கும் பேராபத்து. விளிம்புக்கு வந்த ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல், ஞாயிறு விசாரணை அறிக்கை, ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல். உயிர்த்த ஞாயிறில் நீதி கோரும் உறவுகள், அரசியல் லாபம் தேடும் அனுர அரசு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மனம் திறந்தார் அர்ச்சுனா எம்பி. வடக்கில் பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியில் உயிர்த்த ஞாயிறு திருப்பலிகள் நிறைவேற்றம். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி, என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் அசாத் மௌலானா சதியை வெளிப்படுத்த முடியும் என்று கத்தோலிக்க திருச்சபை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. அத்துடன் 2019 ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதலின் 6வது ஆண்டு நிறைவை குறிக்கும் 2 நாட்களுக்கு முன்னர் கத்தோலிக்க திருச்சபை நடந்து வரும் விசாரணைகளின் நிலை குறித்து திருப்தி தெரிவித்துள்ளது. நேற்று கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த கொழும்பு மறைமாவட்ட தொடர்பு இயக்குநர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்தா, தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகள் அவ்வப்போது திருச்சபைக்கு தகவல்களை தெரிவித்து வருவதாக கூறினார். விசாரணைகளில் நாங்கள் திருப்தி அடைகிறோம். விசாரணைகள் எவ்வாறு முன்னேறி வருகின்றது என்பது குறித்து அவர்கள் அவ்வப்போது எங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களை விசுவாசத்தின் சாட்சியாளர்களாக நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் பாப் பிரான்சிஸிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. கட்டுவாப்பட்டி தேவாலயத்தில் குறித்த விடயம் தொடர்பான பிரகடனம் அறிவிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி விடயம் தேசிய கத்தோலிக்க வெகுஜன தொடர்பாளர் பணிப்பாளர் பாரதியார் ஜூட் கிறிஸ்டான் பெர்னாண்டோவால் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்த கொழும்பு மறைமாவட்டத்தின் ஊடக பேச்சாளர் பாதிரியார் சிறில் காமினி தொடர்புடைய விசாரணைகளுக்கு அதிகபட்ச உதவியை வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கருணாவுக்கு வாக்களித்த மக்கள் தற்போது உண்மையை உணர்ந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில் 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் கருணாவை நம்பி வாக்களித்தனர். இதேவேளை அன்று அவருக்கு ஆதரவு வழங்கியவர்கள் இன்று அதை உணர்ந்துள்ளார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று மாவட்ட செயலகத்துக்கு வாக்கு முடிவுகளை அறிவிக்கும் இடத்துக்கு கூட வராமல் அன்று கருணா தப்பியோடியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். தங்களது சபையில் இருந்து அனுப்புகின்ற வேண்டுகோள்களை கண்களை மூடிக்கொண்டு கையொப்பமிடுவதாக தெரிவித்த ஜனாதிபதியின் கருத்து வடக்கிற்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடும் என தெலோ கட்சியின் ஊடக பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார். கடந்த கால அரசு தங்களின் கட்சிகளில் இருந்து அனுப்பப்பட்ட வேண்டுகோள்களில் கண்களை மூடிக்கொண்டு கையொப்பமிட்டதாலேயே நாடு பங்குரோத்து நிலையை அடைந்ததாக அனுர அரசு அதை மறந்துவிடக் கூடாது. அதிலிருந்து மீள்வோம், புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என கூறி மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு கையொப்பமிடுவதாக தெரிவித்த ஜனாதிபதியின் கருத்து அபாயகரமான சபை நிர்வாகத்தை எடுத்துக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மறைக்கப்பட்ட பகுதிகள் உட்பட முழு அறிக்கையையும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். புலனறுவையில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். தொடர்புடைய ஆணைக்குழு அறிக்கைகள் மிக கவனமாக ஆராய்ந்து விசாரணைக்கு பயன்படுத்துமாறும் தாம் அறிவுறுத்தியதாக அவர் கூறினார். அத்தோடு தாங்கள் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை நீதியின் முன்பாக நிறுத்துவதற்கு மிக தெளிவான படிப்படியான நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாகவும் இன்னும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அதேபோல ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு ஆணைக்குழு அறிக்கையில் மறைக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணைகளுக்காக அனுப்பப்பட்டன. நான் அவர்களிடம் அதை கவனமாக படித்து விசாரணை நடத்த சொன்னேன். இந்த தாக்குதல் தொடர்பில் பல்வேறு இடங்களில் சர்ச்சையை கிளப்பிய சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
அனுர்குமார திசாநாயக்கவின் ஆட்சியில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நியாயம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். திருகோணமலையில் வைத்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், தற்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் மற்றும் அவரின் வாகன சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோ அல்லது கோட்டாபய ராஜபக்ஷவோ மைத்ரிபால சிறிசேனவிடமோ இது தொடர்பில் இன்னும் எதுவும் கேட்கப்படவில்லை. அம்பை தான் அவர்கள் கைது செய்திருக்கிறார்களே தவிர அம்பை எய்தவரை இன்னும் கைது செய்யவில்லை என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய குறித்த அறிக்கை இவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலாளரால் குறித்த அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் கூறியுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களிலும் நள்ளிரவு திருப்பலி இடம்பெற்றதோடு தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலி மன்னார் தூய செபஸ்தியார் பேராலயத்தில் சனிக்கிழமை இரவு 11:15 மணிக்கு இடம்பெற்றது. மன்னார் மறைமாவட்டத்தின் ஆயர் பேரர் திரு அந்தோனிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலி இடம்பெற்ற போது ஆலயத்தைச் சூழ பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டன. இதன்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை இன்று காலை திருவிழா திருப்பலி ஆலயங்களில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அது தவிர நாடளாவிய ரீதியில் யாழ்ப்பாணம் மற்றும் வடமாகாணத்தில் உள்ள ஏனைய மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களிலும் கொழும்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் காணப்படும் தேவாலயங்களிலும் இன்று மற்றும் நேற்றைய தினம் நள்ளிரவு திருப்பலிகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.